ஐஎன்எஸ் சக்ரா 3 24,000 கோடிக்கு நம்மளும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரினுக்கான டீலை போட்டோம் 2019 வருஷத்தில். இப்போ இந்த டீல் படி நம்ம ரஷ்யா கிட்டேருந்து சம்மரின்ஸை 2025 வாங்கி ஆகணும். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இப்போ இந்த தகவல் என்ன சொல்ல வருது, நமக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான பிரச்சனை என்ன, அண்ட் இந்த ஐஎன்எஸ் சக்ரா 3யோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், சக்ரா 3 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட அக்குலா கிளாஸ் சம்மரின்ஸை பற்றி நம்ம ஒரு சில தகவல்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அக்குலா கிளாஸை தான் நம்ம சக்ரா 3ல் ரெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பாஸ்டில் ஏகப்பட்ட நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை ரெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து இந்த சம்மரின்ஸை முழுக்க வாங்காமல் அதோட தேவைக்குன்னு சொல்லி சில வருஷங்கள் சில காலங்கள், அது என்ன வேணாலும் இருக்கலாம், 3 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், அப்படி நம்மளும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு டீலை போட்டு அவங்க கிட்டேருந்து சம்மரினை ரெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுபடி ரஷ்யாவோட சம்மரினா நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ். இப்போ நம்ம டீல் போட்டிருக்கிறதும் பார்த்திங்கன்னா அக்குலா அப்படின்ற அந்த கிளாஸ் ஆஃப் ரஷ்யன் சம்மரின் தான். இப்போ நம்ம ஏன் அக்குலாவை ரஷ்யன்ஸ் கிட்டே இருந்து லீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அக்குலா கிளாஸ் தான் சோவியத் யூனியன் உருவாக்கின முதல் ஸ்டெல்த் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின். இந்த அக்குலா கிளாஸுக்கு முன்னாடி வரைக்கும் சோவியத் யூனியன் என்ன தான் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸையும் நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸையும் உருவாக்கிக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாமே அதிகமாக சத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த சத்தத்தை ஈஸியாக அமெரிக்கன்ஸாலையும் நேட்டோவில் இருக்கக்கூடிய படையாலையும் ஐடென்டிஃபை பண்ணி இந்த சம்மரின்ஸை ட்ராக் பண்ண முடியும். ஆனால் ஒரு நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை கூட அவங்க என்ன பண்ணலாம், ஆர்க்டிக் ஓஷனுக்கு அடியில் கொண்டு போய் நிறுத்தி அதை அங்கே இருக்கிற கடலோட சத்தத்தோடு மேட்ச் பண்ணி ஒழிச்சு வச்சிடலாம். ஆனால் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ன்றது எதுக்கு உருவாக்குறோம், நியூமரிக்கலி சுப்பீரியராக இருக்க, அதாவது நம்மளோட அதிகமான போர்க்கப்பல்களை வச்சுருக்கிற ஒரு நேவியை போய் தாக்கி அழிக்கிறதுக்கு தான் நம்ம நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை உருவாக்குறோம். இதோட வேலையே என்னென்னா எதிரியோட போர்க்கப்பலுக்கு கீழே டைரெக்டாக போகிறது தான் இதோட வேலை. அப்படி இருக்கிறப்ப இந்த சம்மரினை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சைலண்ட்டாக உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த சம்மரினோட திறன் வெளிப்படும். இப்போ இது பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸுக்கு பொருந்தாது. ஏன்னா அதோட வேலை இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறது மட்டும்தான். எதிரி படைக்கிட்டேருந்து அது தள்ளி போய் ஒளிஞ்சிருக்கணும். ஆனால் அட்டாக் சம்மரின் எதிரி படைக்கு உள்ளேயே போய் அவனை அட்டாக் பண்ணணும். ஸோ நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாகணும். இப்போ சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் அந்த காலத்தில் மிக உயரிய தொழில்நுட்பம் இருந்துச்சு. காரணம், ஒரு சம்மரினில் அதிகமாக சத்தம் எங்கேருந்து வெளிப்படும் அப்படின்னா அந்த ப்ரொப்பலர்லேருந்து தான் வெளிப்படும். பின்னாடி ஃபேன் மாதிரி சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் அதிகமான சத்தம் வெளிப்படும். அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு சம்மரின் எவ்வளோ தூரம் சத்தத்தை வெளிப்படுத்துது அப்படின்றது இவங்களுக்கு தெரியணும், அதாவது சோவியத் யூனியனுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்க அமெரிக்கன்ஸோட கம்பேர் பண்ணி அவங்களோட சம்மரினில் இருக்கிற சத்தத்தை குறைப்பாங்க. ஸோ இதுக்கு உதவியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கேஜிபி ஸ்பைஸு. இவங்க தான் யூஎஸ்லேருந்து யூஎஸோட சம்மரின் தொழில்நுட்பத்தால் இவ்வளவு சைலண்ட்டான சம்மரின்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே சமயம் நேட்டோ மற்றும் யூஎஸ் அவங்களோட கடற்பகுதியில், அதாவது ரஷ்யாவோட அந்த கடற்பகுதிக்கு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் சம்மரின் டிடெக்டர்ஸ், அந்த அக்குஸ்டிக்ஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற தகவலை இந்த 2 ஸ்பைஸ் தான் சோவியத் யூனியனை கொடுக்குறாங்க. ஸோ சோவியத் யூனியன் இவங்க கிட்டே இருந்து கிடைச்ச டேட்டாவை வச்சு ஓகே அமெரிக்கன்ஸ் கிட்ட இவ்வளவு தூரம் சைலண்ட்டான சம்மரின் இருக்குது அப்படின்னா நம்ம இதை விட சைலண்ட்டான சம்மரினை உருவாக்கினா மட்டும்தான் அவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவங்க உருவாக்குனது தான் அக்குலா கிளாஸ். இந்த அக்குலாவோட முக்கியமான சிறப்பம்சங்களில் ஒன்று அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரொப்பலர். இந்த ப்ரொப்பலர் சுற்றுறப்ப கம்மியான ஒலியை ஏற்படுத்தும். அப்படி இந்த ப்ரொப்பலரை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு அட்வான்ஸ்டு மெஷினரிஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ இந்த மெஷினரிஸ் வந்து தொஷிபா கிட்டேருந்து அவங்க வாங்குறாங்க. தொஷிபா ஒன்று, அப்புறம் ஒரு ஃபின்லாண்டோட கம்பெனி ஒன்று. ஸோ இந்த 2 முக்கியமான கம்பெனிஸு இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற முறை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ப்ரொப்பலரை டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற மெஷினரிஸ், இதை சோவியத் யூனியன் வாங்குறாங்க. வாங்கினதுக்கப்புறமா தான் இவ்வளவு சைலண்ட்டான ஒரு ப்ரொப்பலர் அவங்களால உருவாக்க முடிஞ்சிச்சு. அண்ட் அதே சமயம் ரப்பரை பயன்படுத்தியும் அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரப்பர் புஷஸில் கவர் பண்ணியும் சத்தம் ஏற்படுத்தாத மாதிரி ஒரு டிசைனை உருவாக்கி முடிக்கிறாங்க. அதுதான் அக்குலா கிளாஸு. இந்த அக்குலா கிளாஸ் வெளியானப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் சம்மரின்ஸை விட ரொம்ப சைலண்ட்டு. மோஸ்ட் அட்வான்ஸ்டு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் அப்படின்னா அது இந்த அக்குலா கிளாஸ் தான். அட்வான்ஸ்டு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா
நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ தூரம் சைலண்ட்டாக இருக்கோ அந்தளவுக்கு அது அட்வான்ஸ்டு. ஸோ சோவியத் யூனியன் உருவாக்குனப்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்த இந்த அக்குலா கிளாஸ் ஆஃப் சம்மரின்ஸ் காலம் போக 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 பார்த்தீங்க அப்படின்னா சத்தத்தை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு உலகத்தில் யாருக்கிட்ட சைலண்ட்டான சம்மரின் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்ன்னு தான் சொல்லுவேன். அது எப்பட்றா இப்படியும் சொல்கிற அப்படியும் சொல்கிற, அவங்க தான் சம்மரின்லேயே சைலண்ட்டான சம்மரினை உருவாக்குனாங்கன்னு சொல்கிற, இப்போ திருப்பி யூஎஸ் கிட்ட தான் கரண்ட்டாக சைலண்ட்டான சம்மரின் டெக்னாலஜி இருக்குன்ற எதிராக உண்மைன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான லாஜிக்கு. நம்மள நிறைய பேர் பைக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த பைக்கை வாங்கின புதுசில் ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்கும் வண்டியிலேருந்து எந்த சத்தமும் வராது. ஆனால் இதே இது பழைய பைக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியிலேருந்து ஏதாவது ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பள்ளம் மேட்டில் ஏறி இறங்குறப்ப செயின்லேருந்து சவுண்டு வரும், சஸ்பென்ஷன்லேருந்து சவுண்டு வரும், டூம்லேருந்து சவுண்டு வரும். இப்படி ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு நட்டு லூஸாக இருக்கும், சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சத்தம் வர்றப்ப நம்மள முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இதை நான் இன்னும் டீப்பாக கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, எங்கள் அப்பா இருக்கார், நான் இருக்கேன். எங்கள் அப்பா வந்து இந்த சத்தத்தை கண்டுக்கவே மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓடணும், வண்டி மைலேஜ் தரணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு பிரேக்கு இதெல்லாம் ப்ராப்பராக வேலை செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன செலவு பண்ணணுமோ செலவு பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் அப்பா அதை மட்டும்தான் கவனமாக பார்த்துக்குவார். ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் ஒவ்வொரு நட்டு லூஸ் ஆனாலும் சரி, ஒரு சத்தம் வந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் கொடுத்து ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ 2 பேரோட சர்வீஸ் அப்ரோச் வந்து வேறு. அவரை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓடினா போதும், ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்கின புதுசில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கணும். ஸோ இதே மாதிரியான ஒரு அப்ரோச் தான் ரஷ்யன்ஸ் கிட்டேயும் அமெரிக்கன்ஸ் கிட்டேயும் இருக்குது. எங்கள் அப்பாவை ரஷ்யன்ஸாக வச்சுக்கலாம், என்னையும் நீங்கள் அமெரிக்கன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்மரின் வந்து போக போக அதில் இருக்கிற தேய்மான பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே கவனமாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக காசு செலவாகும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தர் வந்து எப்பயுமே குடும்பத்தை தான் கவனிச்சுக்குவார், வண்டியை கவனிச்சிக்க மாட்டார். ஸோ ரஷ்யன்ஸ் வந்து எங்கள் அப்பா மாதிரி அதுக்கு அதிகமாக காசை செலவு பண்ணாமல் எவ்வளோ தூரம் பட்ஜெட்டை கம்மியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பட்ஜெட்டை கம்மியாக வச்சு அந்த சம்மரினை மெயின்டைன் பண்ணுறதுனால அதில் இருக்கிற சில உதிரி பாகங்கள் பாதி தூரம் தேய்மானம் ஆனாலும் அதை அவங்களால மாற்ற முடியாது. அது முழுசாக போனதுக்கப்புறம் தான் மாற்றுவாங்க. ஆனால் அமெரிக்கன்ஸ் என்னைய மாதிரி நான் சம்பாதிக்கிற காசுலாம் எனக்கு மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், வண்டியில் போய் அப்படியே வாரி இறப்பேன். அதே மாதிரி அமெரிக்கன்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தினால ஒவ்வொரு பாகங்களையும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட முடியுது. இப்போ ஒரு பாகம் வந்து பாதி லைஃப் ஸ்பேனில் இருக்குது, அந்த பாகத்துலேருந்து சவுண்டு வருது, அண்ட் அந்த சவுண்டு வந்து சம்மரினோட அக்யூஸ்டிக்ஸை கூட்டுது அப்படின்னா அது என்ன தான் இன்னும் 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலனாலும் அதை தூக்கி போட்டுட்டு வேறு புது பாகத்தை போட்டுருவாங்க அவங்க. ஸோ இதுதான் அமெரிக்கன் சம்மரின்ஸையும் ரஷ்யன் சம்மரின்ஸையும் பிரிக்குது. ஸோ சோவியத் யூனியன் உருவாக்குனப்போ இந்த சம்மரின்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் ரஷ்யாவோட மெயின்டெனன்ஸ் அண்ட் அவங்களோட பட்ஜெட்டின் காரணமாக இந்த சம்மரின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு அதிகமாக போட போட இப்போது உலகத்திலேயே ரொம்ப சைலண்ட்டான சம்மரின்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற சிச்சுவேஷனில் வந்து நிற்கிது. ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா அக்குலா தான் பெஸ்ட்டு. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுற விதத்தினாலையும் அதுக்கு நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னாலையும் அந்த அக்குலான்றது இப்போது நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன்ஸ் கிட்ட தோற்று போய் நிற்கிது. இதுதான் ஆக்சுவலான ரீசன் ரஷ்யாவோட சம்மரின்ஸ் அமெரிக்காவோட சம்மரின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஒலி அதிகமாக எழுப்புறதுக்கும் சில டெக்னாலஜி ஓரியன்டாக அவங்க இன்ஃபீரியராக இருக்கிறதுக்கும் காரணம். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இப்போது நம்ம கதைக்கு வருவோம். நம்ம இந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸை எப்போயுமே ரஷ்யா கிட்டேருந்து லீஸுக்கு எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 சம்மரின் எடுத்திருக்கோம். 3வது சம்மரினாக நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதுதான் சக்ரா 3. இந்த சக்ரா 3 படி ரீசண்டாக ரஷ்யன்ஸ் வந்து டீகமிஷன் பண்ணப்பட்ட ஒரு நியூக்ளியர் சம்மரின் எடுத்து அதில் ரிப்பேரான பாகங்கள் எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி, ஏன்னா இதுக்கு நம்ம 24,000 கோடி செலவு பண்ணுறோன்றப்ப அதில் நிறைய விஷயங்களை வந்து புது எக்யூப்மெண்ட்டை போடுறதுக்கும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து அதை ரீஃபர்பிஷ் பண்ணி இன்னொரு 10 வருஷத்துக்கு நம்ம அதை பயன்படுத்துகிற மாதிரி இந்தியன் நேவி கையில் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து இந்தியன் நேவி 10 வருஷத்துக்கு பயன்படுத்தும். ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உள்நாட்டில் நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரினை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்லையும் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது. இதாலையும் ஒரு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் மாதிரி அதில் இருக்கிற சாப்பாடு தண்ணி தீர்ற வரைக்கும் கடலுக்கடியில் இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப பலிஸ்டிக் மிசைல் சம்மரினுக்கும் அட்டாக் சம்மரினுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டாக் சம்மரின் வந்து சைலண்ட்டாக இருக்கணும். அது சைலண்ட்டாக இல்லை அப்படின்னா அதை உருவாக்குறதே வேஸ்ட்டு. எதிரிகள் டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அது எதுக்கு இருக்குது? ஸோ சைலண்ட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக உருவாக்கணும் அப்படின்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் நம்ம புது தொழில்நுட்பத்தை கொண்டு வரணும். அது ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடங்கினது. ஸோ அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் கிட்டேருந்து ஒரு சம்மரினை வாங்கி ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம லீஸ் பண்ணிவிட்டு
இப்போதைக்கு நமக்கு இருக்கிற நேஷ்னல் செக்யூரிட்டியை இது மூலமாக நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த 10 வருஷம் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைமுக்குள்ளே நம்மளும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஒரு டீலை போட்டு இந்தியாவில் நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்ஸை உருவாக்கி ஆகணும். எப்படி அமெரிக்கன்ஸு, ஆஸ்திரேலியன்ஸு, யூகே வந்து ஆக்வஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீல் மூலமாக நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்ஸை உருவாக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து உருவாக்கி ஆகணும். இந்த டைம் ஃப்ரேமுக்கு நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்க போது சக்ரா 3 தான். ஏன்னா நம்மளும் நிறைய பேருக்கு தெரியும், சீனா கிட்ட ஒரு பெரிய படையே இருக்குது. நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன்ஸாக இருக்கட்டும், நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸாக இருக்கட்டும், இவங்களை சமாளிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன் இருந்தே ஆகணும். இன்லேண்ட் வாட்டர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம கடற்பகுதிக்குள்ளே சண்டை போடுறதை பொறுத்த வரைக்கும் நமக்கு டீசல் எலக்ட்ரிக் சப்மரீனே போதும், அதுவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் நம்ம கடலை தாண்டி வெளியே நம்மளோட டாமினன்ஸை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது சவுத் சைனா சீலே போய் அவங்க கூட சண்டைக்கு போடணும் அப்படின்னா நமக்கு நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன் கண்டிப்பாக வேணும். அது வந்து இந்த சக்ராவால் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும், அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியும். பட் இப்போது இந்த சக்ரா 3ல் இருக்கிற பிரச்சனைகளுக்கு வருவோம். நம்ம இந்த டீல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019 நம்ம போட்டிருக்கோம். 2019 நம்ம போட்டப்போ நமக்கும் அமெரிக்காவுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பு வேறையாக இருந்துச்சு. அண்ட் ரஷ்யன்ஸு உக்ரைனோட வாருக்கு போகாமல் இருந்தாங்க. ஸோ ரஷ்யாவும் அமெரிக்காவோட ரிலேஷன்ஷிப்புமே வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போது அதே சிச்சுவேஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போது ரஷ்யன்ஸும் அமெரிக்கன்ஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, அமெரிக்காவோட என்ஜின் டீலை போட்டிருக்கு. அண்ட் யூஎஸோட கொஞ்சம் க்ளோஸாக போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து பேமெண்ட் கேட்வேலேருந்து டோட்டலாக வெளியே தூக்கிட்டாங்க. ரஷ்யாவுக்கு வந்து நம்ம இப்போ முன்னாடி மாதிரி காசெல்லாம் கொடுக்க முடியாது, டிரான்சாக்ஷன்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த 2019 டீலில் சிக்கல்கள் வருது. முதல்ல எடுத்த உடனே அமெரிக்கன் டெக்னாலஜிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, நிறைய யூஎஸ் கிட்ட டீல்ஸ் போடுறோம், டிஃபென்ஸ் டீல் போடுறோம், இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பேமெண்ட்டு கொடுக்க முடியல. இந்த 3 பில்லியனே நம்ம பே பண்ணுறதுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வே வந்து சூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஆயில் அண்ட் கேஸை வாங்குறதுக்கு வந்து நம்ம ருப்பீஸை பயன்படுத்தணும். இப்போ அந்த ருப்பீஸையே அவங்களால செலவு பண்ண முடியல. ஏன்னா நம்ம கொடுக்குற ருப்பீஸை வந்து அவங்க வேற எங்கேயா செலவு பண்ணணும்ல. மோஸ்ட்லி அவங்க ருப்பீஸை வேற எங்கேயா செலவு பண்ண முடியாது, திருப்பி நம்ம நாட்டிலே தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லை, நாங்கள் அதை தேடிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ருப்பீஸே இன்னும் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப மேலும் இந்த $3 பில்லியன் நம்ம ருப்பீஸில் கொடுக்க முடியாது. பட் வேறு ஏதாவது பேமெண்ட் கேட்டே நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் அமெரிக்கன்ஸ் அந்த இடத்துல சாங்ஷன்ஸை போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த சிக்கல் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 சிக்கலையும் மீறி மூணாவதாக ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னென்னா ரஷ்யா யுக்ரைன் போர். இந்த போரில் ரஷ்யன்ஸ் வந்து ஏகப்பட்ட மிலிட்டரி தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வார் எஃபர்ட்டுக்கு, அவங்க எக்ஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லி பெருசாக கவனம் செலுத்தலை. காரணம், அவங்க ரஷ்யன் மிலிட்டரியில் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அதை விட்டுட்டு எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ரஷ்யன்ஸ் மெனக்கிட்டு சக்கரை திரிக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணி தருவாங்களா அப்படின்றதுலேயும் ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஸோ பேமெண்ட்டு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த பேமெண்ட் வந்து திருப்பி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும். செகண்டு, மூணாவது, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுத்தாலும் அவங்களால சொன்ன டயத்துக்குள்ளே இந்த சம்மரினில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமான்றது மூணாவது டவுட்டு. ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளோட இந்த சக்ரா 3 அப்படின்ற டீல் வந்து இப்போதைக்கு நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அது இந்தியாவோட டிப்ளமேட்டிக் பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இதை டிப்ளமேட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறாங்க, ஏன்னா ஒரே வழி டிப்ளமேட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். பட் இந்த சம்மரின் என்ன தான் இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்தாகணும். இந்த சம்மரின் இல்லை அப்படின்னா சீரியஸாக நமக்கு ஒரு த்ரெட் இருக்குது. அது எப்படி போகுதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.